கைஸ், எத்தனை பேருக்கு இவங்க இதை செஞ்சிட்டாங்க, நம்ம திரும்பி அவங்களுக்கு அதை செய்யணும், இவங்க நம்ம கல்யாணத்துக்கு வரல, நம்மளும் அவங்க கல்யாணத்துக்கு போகக்கூடாது, இவங்க மொய் இவ்வளோ தான் வச்சாங்க, நம்மளும் மொய் இவ்வளோ தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஆட்டிட்யூட் தான் நம்மளோட ரிஃப்ளெக்டாக இருக்கிற மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? பொதுவாகவே நம்ம அப்படி தான் செய்வோம், ரைட்டா? இவங்க இதை செஞ்சிட்டாங்கன்னா திரும்பி நம்ம அதை தான் செய்வோம். இவங்க நம்ம வீட்டுக்கு வரலன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு போக மாட்டோம், அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் போக மாட்டோம், அந்தமாரி இருப்போம். இதையே நீங்கள் திருப்பி மாற்றி செஞ்சு பாருங்களேன். அவங்கவுங்க கல்யாணத்துக்கு வரல, ஆனால் நீங்கள் அவங்க கல்யாணத்துக்கு போய் பாருங்களேன். அவங்க 50 வெள்ளி தான் மொய் வச்சுருக்காங்க, நீங்கள் 100 வெள்ளி உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க. சரியா கைஸ்? இது நம்மளோட பழக்க வழக்கம், அது அவங்களோட பழக்க வழக்கம். அவங்களோட பழக்க வழக்கம் என்னமோ அது நம்ம பழக்க வழக்கமாக ஆகக்கூடாது. சரியா கைஸ்? ஸோ என்றைக்குமே நீங்கள் இது ஒப்போசிட்டாக செஞ்சு பாருங்களேன். அவங்க நம்ம வீட்டுக்கு வரல, அவங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வராட்டி கூட அவங்க நம்மளை கூப்பிட்றப்ப அவங்கள மதித்து அவங்க போய் பாருங்களேன், உங்கள் மேலே இருக்கிற மரியாதை ஏறும். இந்த மாதிரி ஒரு ஒப்போசிட்டாக நீங்கள் செய்கிறப்ப அது அவங்களையே உணர வைக்கும். இதுதான் அவங்களுக்கு நம்ம திருப்பி செய்கிற ஒரு பாடமாக இருக்கும். ஓகே, நீங்கள் போய் அந்த இடத்த அட்டன் பண்ணி நீங்கள் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதே தான் யோசிப்பாங்க, ஓ நம்ம அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகல, ஆனால் அவங்க நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி இனி ஒரு ஃபங்க்ஷன்லாம் அவங்களாம் அட்டன் பண்ணுவாங்க. சரியா கைஸ்? ஸோ என்றைக்குமே அவங்க நம்ம செஞ்சாங்க, நம்ம திரும்பி அவங்களுக்கு அதை தான் செய்யணும் அப்படின்னு நினைக்காம கெட்டது செய்தவர்கள் கூட நல்லது செய்து பாருங்கள். நம்ம வாழ்க்கை, நம்ம மரியாதை கூடும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.